Aujourd'hui, c'est 29 janvier 2025. 29னா 29 ஜனவரிக்கு ஜான்வியே, 2000னா 2025னா 25. இன்னைக்கு வந்து புதன்கிழமை, மெர்க்குரிக்குரிய நாள். புதன் என்பதும் அறிவன் நல்ல தமிழ்ல சொல்லுவாங்க. அறிவுக்குரியதை கோள், அதற்குரிய நாள். இன்னைக்கு படிக்கிறது தேவோசியம் பத்தி படிக்கும்போது attitude de dévotion. Modeste et effacée, elle produit des fruits remarquables. இங்கிலீஷ்ல சொன்னா டிவோஷனல் ஆட்டிடியூட் சொல்லலாம், ஆர் ஆட்டிடியூட் ஆஃப் த டிவோஷன். இது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணலாம், ஆட்டிடியூட் ஆஃப் த டிவோஷன். மாடஸ்ட் ஏ எஃபாசே. மாடஸ்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அடக்கமாக இருத்தல். இங்கிலீஷ்ல இந்த ஈலாம் இருந்தா அதே வார்த்தை அப்படியே இருக்கும், மாடஸ்ட். எஃபாசே அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல எஃபேசிங்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது வந்து அழித்தல் அர்த்தம் வரும். இது எதை அழித்தல்னா தன்னலத்தை அழிக்கக்கூடியது. எல் ப்ரொடியூ, இட் ப்ரொடியூசஸ். எல்லுங்கிறது வந்து ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூட் அந்த தேவோசியம் வந்து ஒரு ஃபெமினைனால இருக்கிறதுனால எல்லுன்னு போடுறாங்க. ப்ரொடியூனா ப்ரொடியூசஸ், தே ஃப்ரூயி ரெமார்காபிள். இந்த எஸ் வந்து ப்ளூரல்ல எஸ் உச்சரிக்க மாட்டாங்க, லியர்சன் இருந்தா மட்டும்தான் உச்சரிப்பாங்க. ரிமார்க்கபிள் பலன்களை, அதாவது ரொம்ப பிரமிக்கத்தக்க ஒரு பலன்களை அந்த பக்தியின் நோக்கம், பக்தியின் மனப்பாங்கு தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முதல்ல அடக்கமா இருக்கும், தன்னலத்தை அழிக்கும், அது ரொம்ப அற்புதமான பலன்களை நமக்கு அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.